வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது சேனல் வச்சுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன் ஜான்வரி மந்த், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன் பிப்ரவரி மந்த், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000, பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் அண்டர் 20,000, டிடபிள்யூஎஸ் அண்டர் 2,000, 1,500. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சேனலை வச்சுருக்கும் போது. அதாவது நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசியை பற்றி போட்டுட்டு இருந்தேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மொபைல் ஃபோன்ஸை பற்றி போட்டு இப்போ வந்து பிசியை பற்றி போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டிருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் ஃபுல்லாக பிசியை பற்றியே போட்டிருக்கீங்களே, கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸை பற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றனால இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதாவது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30,000, அது 20,000 to 30,000 இருக்க பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஈவன் சாம்சங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாங்க அந்த செக்மெண்ட்டில். ஸோ அதில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு அண்ட் வித் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம பெஞ்ச் மார்க்கிங்ஸ் இல்லாமல் வீடியோ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பெஞ்ச் மார்க்கிங்ஸோட வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கேன். அண்ட் இதோட கேமிங் டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்தாலும் கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து லைவாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ சஜஷன். ஸோ நீங்கள் வந்து அந்த சஜஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருந்துச்சு, நீங்கள் அந்த ரிவ்யூலாம் பார்த்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போடும்போது உங்களோட ஃபேம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியோட GT60 அப்படின்ற ஃபோன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன். ஸோ அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வந்து 29,000 வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது. மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நான் பார்க்கும்போது 29,000 அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதில் யூஸ் பண்ண ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 7+ Gen 3 அப்படின்ற ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமராவில் ஓரளவுக்கு டீசெண்டாக தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 மெகா பிக்சல், அதாவது 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வந்து 50 மெகா பிக்சல் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் தான் முக்கியம். அதாவது ஒரு நாள் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ன்றது ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சுட்ருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சார்ஜ் நிற்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து 5500 mAh வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன்லேயே இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.78 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க்கிங். ஸோ பெஞ்ச் மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் AnTuTuoட ஸ்கோர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ AnTuTuoல வந்து பார்த்திங்கன்னா வந்து CPU பெஞ்ச் மார்க்கிங்ஸில் 3,76,759 ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. இது வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு AnTuTuo பெஞ்ச் மார்க்கிங்ஸில். பெஞ்ச் மார்க்கிங்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து இது பெட்டராக பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது. ஈவன் கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸு நீங்கள் பெருசாக கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து நான் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறேன், அது வேணால் நீங்கள் கேமிங் ட்ரை பண்ணலாம். மிச்சப்படி நீங்கள் நார்மலாக டீசெண்டாக யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்து ப்ரௌஸ் தான் பண்ணுவேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சேட்டிங் பண்ணுவேன் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டர் நல்லா பண்ணியிருக்கு. Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கேமிங் பண்ணுறீங்கனாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். பட் கேமிங்காக ஸ்பெஷலாக ஒரு ஃபோன் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனையும் நான் வந்து சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக Nothing 2A ஃபோன் விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,900க்கு அமேசானில் விற்றுட்ருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன். இதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே தரேன். ஆக்சுவலி எனக்கு ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல, அதாவது சிங்கிள் கோர் மல்டி கோர் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் அது தவிர மிச்ச எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடச்சிச்சு. Nothing 2ஓட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. Nothing 2 வந்து பார்த்திங்கன்னா MediaTek Dimensity 7200 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் அதோட ஃப்ரண்ட் கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் 6.7 inch. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து கோரில் 1068 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. அண்ட் மல்டி கோரில் 2454 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லா பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு UI
நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறதா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌசிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நத்திங் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிராண்ட், அதாவது புதுசாக வந்து அவங்க லான்ச் பண்ணப்போ நத்திங் ஒன், நான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்பயும் இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா கொடுப்பாங்க கேமிங்கில், அண்ட் கேமரா நல்லா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ அதனால் நத்திங் வேணால் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நல்லாயிருக்கும். ஒரு கிளாசிக்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எரியுது, எல்லாமே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஃபோன் வாங்கும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா நத்திங் 2 வாங்கி ட்ரை பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். அண்ட் ஈவன் வந்து அந்த ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Realme 12 Proவில் வந்து பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். அந்த 888+லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் தரும். கேமிங் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரும். லைவ் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எனக்கு கிடையாது, பட் ஆனால் வந்து அதை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன வரைக்கும் கேமிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ரியல்மியில் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ட்ரிபிள் கேமரா என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து 50 மெகா பிக்சல் ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சல், நெக்ஸ்ட்டு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கடைசியாக அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000க்கு அமேசானில் விற்றுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா Antutu வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,04,44 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு இந்த ஒரு மொபைல் ஃபோன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நத்திங் 2A, நான் அந்த நத்திங் 2A வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட Antutu CPU பெஞ்ச் மார்க்கிங்ஸில் 2,21,883 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸு. அண்ட் ப்ரைஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் 3,900 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் நீங்கள் ரியல்மி வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு 3,000 போட்டு நீங்கள் வந்து நத்திங் கூட வாங்கலாம். அதாவது வந்து Geekbench சிங்கிள் கோரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட Realme 12 Pro வந்து பார்த்திங்கன்னா வந்து 861 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. மல்டி கோரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2,601 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. சிங்கிள் கோரில் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கு, ஆனால் வந்து மல்டி கோரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்மளோட லாஸ்ட்டாக பார்த்த நத்திங் 2A வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோரில் Realme 12 Pro நல்லா பண்ணியிருக்கு. என்ன தான் வந்து CPU பெஞ்ச் மார்க்கிங் சிங்கிள் கோர்லேயும் வந்து அடி வாங்கினாலும் மல்டி கோரில் நல்லா பண்ணிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்கான ஃபோன் கிடையாது. IQ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா IQ யூசர்ஸ் எல்லாம் சொல்கிறது நல்லா இருக்குது ப்ரோ ஃபோனு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெர்சடைலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக அவங்க வந்து அந்த IQ7 Neo 7 லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்னது கேமிங்காக லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதில் யூஸ் பண்ண ப்ராசர் என்னென்னு பார்த்திங்கன்னா Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 மெகா பிக்சல், இன்னொன்று 8 மெகா பிக்சல், இன்னொன்று 2 மெகா பிக்சல், 3 கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் செல்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.78 inches தான். அண்ட் இதில் இருக்க எல்லா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டு CPU பெஞ்ச் மார்க்கிங்ஸில் கிட்டத்தட்ட 3,42,108 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. நம்மளோட Realme GT60 விட வந்து பார்த்திங்கன்னா 30,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் ஆனால் மிச்ச ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட GT கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிருக்கு. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1,000 தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Geekbenchோட சிங்கிள் கோரில் வந்து பார்த்திங்கன்னா 1,723 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் மல்டி கோரில் 4,480 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. ரொம்ப நம்மளோட நத்திங்கோட டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மல்டி கோரில். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஃபோன் பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் A35 5G, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் M55 5G. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன். ஒரே அந்த 20,000 to 30,000 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தில் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் A35 தான். A35 தான் பெஞ்ச் மார்க்கிங்ஸில் நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இல்லை, ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையும் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட A35 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்சங்கோட எக்ஸினஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. M55 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து A35 சாம்சங் எக்ஸினஸ் 1380 அந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா, மேஜர் கேமரா ஒன்று, அண்ட் 8 மெகா பிக்சல் ஒன்று, 5 மெகா பிக்சல் ஒன்று. செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த இந்த செக்மெண்ட்லேயே கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா கொடுத்தது சாம்சங் தான். பட் இருந்தாலும் மெகா பிக்சல் கம்மியாக கொடுத்தாலும் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் பெட்டராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Antutu CPU பெஞ்ச் மார்க்கிங்ஸில் எவ்வளோ வந்து ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,98,174 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
பெட்டரானு கேட்டிங்கன்னா எஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா ரியல்மி 12 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரெண்டுத்துக்கும் 2000 தான் டிஃப்ரென்ஸ். அதாவது 2000 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ப்ரைஸ் ரேஞ்சில் ரெண்டுத்துக்கும் அதே வந்து நம்மளோட ரியல்மியோட சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்மியாக தான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் சிங்கிள் கோர்லேயும் மல்டி கோர்லேயும் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிள் கோரில் வந்து பார்த்திங்கன்னா 1025 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கு. நம்மளோட ரியல்மி 12 ப்ரோவோட நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு மல்டி கோரில் 2960 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ சிங்கிள் கோர்லேயும் மல்டி கோர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் சிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்மளோட ரியல்மி 12 ப்ரோவோட. பட் மல்டி கோர் தான் நமக்கு எப்பயுமே முக்கியம். நீங்கள் ஒரு கேம் ஆடுறதா இருந்தாலும் சரி, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோர் தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் மல்டி கோரில் நல்லா பண்ணியிருக்கு. பெட்டர் சாம்சங்கே நீங்கள் கூட வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு M55 5G. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து குட்டி டிஃப்ரென்ஸ் தான், அதாவது ப்ராசர் தான். ஸோ அதில் M55 5Gயில் Snapdragon 7th Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட CPU பெஞ்ச் Antutu CPU பெஞ்ச் மார்க்கிங்கில் 1,70,921 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. வீடியோ எடுக்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ எப்படி PC பில் பண்ணுறது ப்ரோ அந்த 40K to 50K பட்ஜெட்டில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சஜஷன் தரேன். பட் அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் வந்து எனக்கு சிரிப்பு வந்தது என்னென்னா, அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் PC பில் பண்ணுறது அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த 10K 15K PC பில்லில் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் கமெண்ட் போட்டிருக்காரு, ப்ரோ எப்படி பில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை வந்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பட் மிச்சபடி நான் சிரிக்கலை. பட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களோட டவுட்டை வந்து கேட்க தயங்காதீங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. நான் டவுட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் மாற்ற கருத்துக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணணும்னு தான் தெரியல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பேசணுமா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா AI வச்சு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.